அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் சமையல். நம்ம பார்க்க போவது ஜித்தா டு ரியாத் டிராவல் விலாக். என் மகனுக்கு ஜித்தாவில் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக ரியாத்தில் வேலை. ஃபேமிலியோடு கிளம்புறோம். மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போல் கிளம்புனோம். தான் ஜித்தாவோட லாஸ்ட் விலாகு. இனிமேல் ரியாத் விலாகை பார்ப்பேங்க. அப்படியே என்னோட சேர்ந்து பாருங்கள் ஜித்தா எப்படி இருக்குன்ட்டு. ஜித்தாவிலிருந்து ரியாத்துக்கு காரில் போக 10 மணி நேரம் ஆகும். கிலோமீட்டர் 966 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்தியாவில் நிறைய லாங் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். சவுதியில் இதான் ஃபஸ்ட்டு லாங் ட்ராவல். எனக்கு இது புது அனுபவமாக இருந்துச்சு. சவுதியில் பாலைவனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நிறையா பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது. ரொம்பவும் அழகான இடம்லாம் இருக்குது. ஜித்தா விட்டு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்த இடம்லாம் அப்படியே வர வர எல்லாத்தையும் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஜித்தாவில் இருந்தாக்கா அப்படியே நம்ம உம்ரா நிறையா செய்யலாம். ஆனால் நாங்கள் வாரம் வாரம் உம்ரா செஞ்சோம். அதேமாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கவலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்படி ஜித்தா விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஜித்தாவிலேருந்து மக்காவுக்கு போகிற காரில் போக 1 மணி நேரம் தான் ஆகும். உம்ரா செய்ய நல்லா வசதியாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம விட்டு இப்படி போகிறோமே, இனிமேப்பட்டு நம்ம உம்ரா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜி செய்யணும்னு நியத்து இருக்குது. எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் நான் துவா செய்கிறேன். வர வழியில் நிறையா செக் பாயிண்ட்லாம் இருக்குது. நல்லா பேப்பர்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். காரை ஸ்கேன் பண்ணுற இடம்லாம் இருக்குது. வண்டியை ஸ்கேன் பண்ணுதுன்னு சொன்னார். என்ன ஸ்கேன் பண்ணுதுன்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடமா அப்படின்னு சொல்ல பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. பார்டர் விட்டு பார்டர் போகிறப்போ செக் பாயிண்ட்லாம் நிறையா இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இன்னொரு டைம் போகலான்னு நினச்சோம். எப்படியே பிளான் பண்ணி வச்சோம். போக முடியல. மகனுக்கு வேலை கரெக்டாக இருந்ததால் போகாமல் அப்படியே வந்தாச்சு, கிளம்பியாச்சு ரியாத்துக்கு. ஜித்தா அவுட்டோர் வந்தவுடனே பாலைவனம் ஆரம்பிடுச்சு. அதோட ஃபுல்லாக பாலைவனம் தான். கொஞ்சம் தூரம் வரைக்கும் பாலைவனமாக தான் இருந்துச்சு. மக்கா வழியாக தான் ரியாத்துக்கு வரணும்.
தாய்ப்பு வந்துடுச்சு. தாய்ப்புலேருந்து ரியாத்துக்கு போக 2 வழி இருக்குது. மலை மேலே ஏறி போகலாம் அல்லது ரோட்டு வழியாகவும் போகலாம். நாங்கள் மலை மேலே ஏறி போனோம். கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. மலை மேலேயே 4 ரோடு இருக்குது. ரொம்ப அகலமாக நல்லா கார்லாம் நல்லா விஸ்தாரணமாக நல்லா போகலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. மலை ஏறி ஆயிடுச்சு. அங்கே ஒரு 15 நிமிஷம் உட்காந்து அப்படியே காப்பி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வேணால் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பணும். மணி 9 ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பணும். ரியாத் சேரும் போது மணி 2 ஆயிடுச்சு. அங்கங்கே நிப்பாட்டி அப்படியே காப்பி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்தோம். இப்போ தான் ரியாத்தை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. விட ரியாத் ரொம்ப பெரிய ஊர். எல்லாத்தையும் இனிமேல் பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ போடணும். ரியாத் சேர மொத்தமாக 12:30 மணி நேரம் ஆயிடுச்சு. ரூம் லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சி வர மணி 4 ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வலைக்கும்.